ரோலக்ஸ் இவனெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொள்றது கஷ்டம். முதல்ல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வேணும். எவன் கையிலையும் சரக்கு இல்லாமல் தூங்க. இந்தியன் டூட இசை விளையாட்டு விழாவை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்தியன் டூட வரலாற்றை பற்றி லைட்டாக பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்தியன் டூ வந்து நம்ம சங்கர் அவர்கள் வந்து முக்கிய 6 ஆண்டுகளாக என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்குது. பட் இந்த 6 ஆண்டுகளுமே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் வந்து இந்தியன் டூ இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பட்ஜெட் ப்ராப்ளத்தில் வந்து இந்தியன் டூ வந்து மிதக்கிட்டு இருந்துச்சு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் லைக்காவிலே வந்து அவங்க கேட்குற பட்ஜெட்டை கொடுக்க முடியாத சொல்லக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து அப்போ கருதப்பட்டு இருந்துச்சு. அதனாலே பாதி ஆண்டுகளே வந்து ஷூட்டிங் எடுக்க முடியாமல் போட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ரெட்ஜன் வந்து இணைந்து லைக்காவும் ரெட்ஜனும் இணைந்து பணம் செலவு பண்ணி இந்த இந்தியன் டூ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியன் டூ மட்டும் இல்லாமல் இந்தியன் 3யும் வந்து ரெடியாகி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக வெயிட் பண்ணதுக்கு 2 படமாக வந்து ரெடியாக இருக்கு. இந்த படத்தை இசை வெளியீட்டு விழா வந்து எப்போ நடக்க போகுதுன்னா வந்து மே 16ஆம் தேதின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. மே 16ஆம் தேதி வந்து சென்னையில் உள்ள நேரு ஸ்டேடியத்தில் வந்து நடக்கிறதாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. என்னதான் கமல்ஹாசன் படம் விக்ரம்னா வந்திருந்தாலும் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறது வந்து இந்தியன் டூ, அதுவும் சங்கர் இயக்கத்தில் வரதுனால ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. இந்த படத்தில் முக்கியமாக சிம்புக்கும் வந்து முக்கியமான கதாபாத்திரம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. பட் அது எவ்வளோக்கு உண்மைன்னு தெரியல. படம் ரிலீஸ் ஆகி பிறகு தான் வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்து ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா வந்து நம்ம சங்கர் அவர்கள் வந்து இன்வைட் பண்ண போறான்னு சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. பட் அதனால ஏஆர் ரஹ்மான் வருவாரான்னு சொல்லிட்டு படுத்து பார்ப்போம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.